சுமார் 2350 வருடங்களுக்கு முன்னாடி கங்கை நதி கரையோரமா மகதம் அப்படிங்கிற பேர்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாடு இருந்துச்சு. இந்த நாட்டை நந்தன் அப்படிங்கிற வம்சத்தை சார்ந்த மன்னர்கள் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தாங்க. இந்த நந்த வம்சத்துக்கு முன்னாடி இந்தியால உயர் வகுப்பை சார்ந்த சத்திரியர்கள் தான் நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிற விதி இருந்துச்சு. ஆனால் இந்த விதி தாழ்ந்த குலமாக கருத்தப்பட்ட முடித்திருத்தும் பணியை செய்யக்கூடிய குலத்திலிருந்து வந்த நந்தர்களால் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. இந்த நந்த வம்சத்தை நிறுவிய முதல் மன்னனான மகாபத்ம நந்தன் டிஸ்ட்ராயர் ஆஃப் சத்ரியாஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஏன்னா இந்த மகாபத்ம நந்தன் அண்டை நாடுகளில் உள்ள அனைத்து சத்திரிய அரசர்களையும் கொன்று அந்த நாடுகளை எல்லாம் மகதத்தை கூட இணைச்சிருக்காரு. இதனாலதான் டிஸ்ட்ராயர் ஆஃப் சத்ரியாஸ் அப்படின்னு பல நூல்கள்ல மகாபத்ம நந்தனை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா வீரத்திலும் திறமையிலும் சிறந்து விளங்கிய இந்த நந்தர்கள் தங்கள் நாட்டு மக்களுக்கு சிறப்பான ஆட்சி தந்தார்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். மக்களின் மீது கடுமையான வரிகளை விதித்து தங்களின் செல்வ வளத்தை பெருக்குவதிலேயே ஆர்வமாக இருந்தனர். இந்த சூழ்நிலையில தான் கிமு 329 வருஷம் நந்த வம்சத்து கடைசி மன்னனான தனநந்தன் மகத நாட்டோட அரியணையில அமர்றாரு. ஆட்சி கட்டில ஏறிய தனநந்தன் மக்கள் மீது கடுமையான வரிகளை விதித்து தன்னோட செல்வத்தை பெருக்குவதிலேயே குறிக்கோளாக இருந்தான். மக்களின் பேசும் சுதந்திரம் பறிக்கப்பட்டது. பிராமணர்கள் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டாங்க. இருந்தாலும் மகதத்தோட பெருமையும் செல்வ செழிப்பும் இந்தியா முழுக்க பரவி இருந்துச்சு. இதே டைம்ல இந்தியாவோட வடமேற்குல இருக்கக்கூடிய சிந்து நதி கரையோரமா உலக புகழ்பெற்ற தக்ஷசீலம் யூனிவர்சிட்டியில ஆசிரியராக ஒரு பிராமணர் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. ஆனா தக்ஷசீலம் அப்படிங்கிற பிளேஸ் அடிக்கடி ஃபாரின் இன்வேடர்ஸால தாக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு. இதனால அந்த பகுதி மக்களும் அறிஞர்களும் பக்கத்து நாடுகளை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே போலதான் மகத நாட்டோட செழுமையை கேள்விப்பட்ட இந்த பிராமணர் மகத நாட்டை நோக்கி வராரு. ஆனா மகத நாட்டுல காலடி எடுத்து வைத்த சில நாட்கள்லயே மிகப்பெரிய அதிர்ச்சி அவருக்கு காத்திருந்துச்சு. ஏன்னா மகத நாட்டோட சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு இருந்துச்சு. ஆனால் இதை கண்டு சகிக்க முடியாத இந்த பிராமணர் உடனே அரசனை சந்தித்து பேச நினைத்து அரண்மனைக்கு சென்றார். ஆனால் அரசவையிலும் இந்த பிராமணருக்கு அதிர்ச்சியே காத்திருந்தது. ஏன்னா அரசவையில அரசன் பத்மநந்தன் இவரது கருத்துக்களையும் குறைகளையும் கேட்பதற்கு பதிலாக இவரது ஏழ்மையையும் தோட்டத்தையும் இழிவாக பேசுறாங்க. அனைவர் முன்னிலையிலும் அவமானப்பட்ட இந்த பிராமணர் அங்கேயே ஒரு சபதத்தை எடுக்கிறாரு. அதாவது தன்னை அவமானப்படுத்திய இந்த மன்னனின் ஆட்சியை அடியோடு அழித்து புது நாட்டையும் புது வம்சத்தையும் உருவாக்குவேன் அப்படிங்கிறது தான். இந்த சபதம் தான் சாணக்கிய சபதம் அப்படிங்கிற பேர்ல அறியப்படுது. எஸ், அந்த பிராமணர் வேறு யாரும் இல்ல, சாணக்கியர் தான். தான் போட்ட சபதத்தின்படி அதற்கான வேலைகளை உடனே ஆரம்பிக்கிறாரு சாணக்கியர். அதன்படி அவர் முதலா தேட ஆரம்பித்தது ஒரு அழகான அறிவான வீரமிக்க ஒரு அரசனை. இதற்காக மகதம் முழுவதும் ஊர் ஊராக சுற்ற ஆரம்பிக்கிறார் சாணக்கியர். ஒரு நாள் ஒரு காட்டை ஒட்டிய ஒரு சிறிய கிராமத்தின் வழியாக வரும்போது அங்கு சில சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. அவர்கள ஒரு சிறுவன் பாறையின் மீது செடி கொடிகளால் செய்யப்பட்ட கிரீடத்தை அணிந்து கொண்டு அரசனை போல உட்கார்ந்திருக்கான். இந்த விளையாட்டு அரசன் பணிவான அன்பான கட்டளைகளை பிறப்பிக்கிறான். மற்ற சிறுவர்களும் அதை அப்படியே செய்யறாங்க. இந்த சிறிய 12 வயது சிறுவனோட கான்பிடன்ஸையும் அறிவையும் கமாண்டிங் நேச்சரையும் பார்த்து ரொம்பவும் வியந்து போறாரு சாணக்கியர். அடுத்து அந்த சிறுவரிடம் வந்த சாணக்கியர், நீ அரசனாக நடித்துக் கொண்டிருந்தாய், மிகவும் நன்றாக இருந்தது. ஒருவேளை உண்மையாகவே ஒரு நாடு உன்னிடம் இருந்தால் என்ன செய்வாய் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சிறிதும் யோசிக்காத அந்த சிறுவன், நான் மிகவும் நியாயமாக இருப்பேன். எனது ஆட்சியில் ஏழை பணக்காரர் என்ற பேதமே இருக்காது. அனைவரும் சமமாக சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று சொல். இந்த பதிலை கேட்ட சாணக்கியர் அடுத்த கணமே தன்னோட சபதத்தை நிறைவேற்ற போகும் சிறுவன் இவன் தான் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதற்கடுத்து இந்த சிறுவனை பற்றி விசாரிக்கும் போதுதான் இந்த சிறுவனுக்கு தந்தை கிடையாது என்பதும் தாய் முரா அப்படிங்கிற பணிப்பெண் என்பதும் தெரிய வருது. இந்த சிறுவனோட ஊர் காட்டின் பக்கமாக இருக்கிறதால வேடுவர்கள் கூட சேர்ந்து பழக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதனால இந்த குழந்தை அம்பு எய்வது, வேட்டையாடுவது, குதிரை ஏறுவது போன்ற பயிற்சிகளை ஏற்கனவே பெற்றிருந்துச்சு. இதையெல்லாம் கேள்விப்பட்ட சாணக்கியர் உடனே சந்திரகுப்தரின் தாயாரிடம் சென்று இந்த சிறுவனை நான் தக்ஷசீலம் அழைத்துட்டு போய் முறையான கல்வி அளிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே முராவும் சம்மதம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கு சந்திரகுப்தர் உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியான தக்ஷசீலம் யூனிவர்சிட்டியில சேர்க்கப்படுறாரு. அங்கு சாணக்கியர் இந்த சிறுவனுக்கு ஆசிரியராக இருந்து பாலிடிக்ஸ், வார்ஃபேர், ஸ்ட்ராட்டஜி, எக்கனாமிக்ஸ் அண்ட் டிப்ளமசி இதை எல்லாமே கத்துக் கொடுக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம வாள்பயிற்சி, அம்பெய்வது, குதிரை ஏறுவது, கொரில்லா போர் பயிற்சி, உளவாளிகளை கையாளுவது போன்ற பேசிக்கான கலைகளும் கத்துக் கொடுக்கப்படுது. இப்படியே 5 வருட கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் சந்திரகுப்தரின் 17வது வயதில் சாணக்கியரும் சந்திரகுப்தரும் அந்த கொடுங்கோல் அரசன் பத்மநந்தனை வீழ்த்த இதுதான் தக்க சமயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன்படி கிமு 323வது வருஷம் முதலாக சந்திரகுப்தர் மகதத்தை தாக்குறாரு. ஆனா சந்திரகுப்தரின் ஆர்மி மிக சிறிய அளவில் இருந்ததால கடலென பறந்திருக்கக்கூடிய பத்மநந்தனின் ஆர்மி கூட இவங்களால போராட முடியல. இதனால சந்திரகுப்தர் ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. திரும்பவும் படைபலத்தை அதிகரித்தால் மட்டுமே போர்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு முடிவு செய்த சாணக்கியரும் சந்திரகுப்தரும் நாட்டின் மீது பற்று கொண்ட சாதாரண வாலிபர்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா இந்த வாலிபர்களுக்கு கொரில்லா போர் பயிற்சி கத்துக் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம சாணக்கியர் தனது உளவாளிகளை மகதத்தின் தலைநகரான பாடலிபுத்திரத்துக்கு அனுப்பி அரசாங்கத்தில் இருக்கும் ஓட்டைகள், லஞ்சம் வாங்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், அது
அது மட்டும் இல்லாம ரகசியமா மகதத்தில் நுழையக்கூடிய வழிகளையும் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அதன்படி கிமு 321வது வருஷம் சந்திரகுப்தரின் 19வது வயசுல முழுவதும் தயாரான ஆர்மி மற்றும் மக்களின் துணையோடு மகதத்தை 2வது முறையாக அட்டாக் பண்றாங்க. ஆனா இந்த முறை மக்களின் துணை இருந்ததால சந்திரகுப்தர் தனநந்தனை தோற்கடித்து பாடலிபுத்திரத்தை கைப்பற்றாரு. இதன்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் தனது குருவின் சபதத்தை நிறைவேற்ற கடுமையாக பயிற்சி செய்து போராடி மகதத்தை கைப்பற்றி சாணக்கியருக்கு காணிக்கையாக கொடுக்கிறாரு. இதை ஏற்றுக்கொண்ட சாணக்கியர் சந்திரகுப்தரையே மகதத்தின் பேரரசராக முடிசூட்டுறாரு. சந்திரகுப்த மௌரியரும் தனது குரு சாணக்கியரை முதன்மை ஆலோசகராக கொண்டு மகதத்தை ஆள ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு தனது நாட்டை விரிவு பண்ண எண்ணிய சந்திரகுப்த மௌரியர் இந்தியாவின் கிழக்கில் இருக்கக்கூடிய பெங்கால், ஒடிசா, ஜார்க்கண்ட், இந்தியாவின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், சவுத்தில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, நார்த் சைடில் பஞ்சாப், சிந்த், குஜராத், ராஜஸ்தான் மற்றும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் பார்டர்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி மகத நாட்டு கூட இணைக்கிறாரு. இப்படி ஒரு மாபெரும் தேசமாக மாறிய மகத நாட்டை நிர்வகிக்க சாணக்கியரோட அறிவுரைப்படி சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு சந்திரகுப்த மௌரியர். அதாவது மகத நாடு நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் மற்றும் சென்ட்ரல் அப்படின்னு 5 ப்ராவின்சஸா பிரிக்கப்பட்டது. இந்த ப்ராவின்சஸை ஆள்றதுக்காக நம்பகமிக்க திறமையான ஆளுநர்கள் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த ஆளுநர்களுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ், டாக்ஸ் கலெக்டர்ஸ், ஜட்ஜஸ், ஸ்பைஸ், போலீஸ்மேன் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் வந்து உருவாக்கப்பட்டது. இவங்களை எல்லாரையுமே சென்ட்ரல்ல இருந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து நிர்வகிச்சுட்டு வந்தாரு. சந்திரகுப்தர் அறிமுகம் பண்ண சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல பல நாடுகளால பின்பற்றப்பட்டு வருது. இவரோட காலத்துல தான் தரமான சாலைகள் வந்து போடப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம விவசாயத்திற்காக தண்ணீர் வசதிகள் உருவாக்கப்பட்டது. பிசினஸ் பர்பஸ்க்காக பயணம் செய்யும் வியாபாரிகள் தங்குறதுக்காக தங்கும் விடுதிகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. சாணக்கியர் எழுதிய அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புக்கு தான் மகத நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் புக்கா இருந்துச்சு. சாணக்கியர் உருவாக்கிய திறமையான ஸ்பை நெட்வொர்க் நாட்டுக்குள் ஊடுருவி நாட்டில் நடக்கும் விஷயங்களை உடனுக்குடன் சந்திரகுப்தருக்கு தெரிவிச்சாங்க. இதனால சட்டம் ஒழுங்கு நாட்டுல சீராக இருந்தது. லஞ்சம் வாங்கக்கூடிய நபர்கள் வந்து கடுமையாக தண்டிக்கப்பட்டாங்க. சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்துல விவசாயத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில கிமு 305ல அலெக்சாண்டரின் ஜெனரலான செலூக்கஸ் நிகேட்டர் அப்படிங்கிற ஜெனரல் இந்தியாவின் வடமேற்கு பகுதி, அதாவது ஆப்கானிஸ்தான், ஈரான் பார்டர்ஸ் வந்து ரீகேப்சர் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இந்த கிளாஸ்ல சந்திரகுப்த மௌரியர் தான் வெற்றி பெறாரு. இருந்தாலும் சந்திரகுப்த மௌரியர் செலூக்கஸ் நிகேட்டர் கூட ஒரு சமாதான உடன்படிக்கை செய்தாரு. அதன்படி ஆப்கானிஸ்தான் ரீஜியன் நிரந்தரமா மகத நாட்டுக்கு சொந்தமாகி இந்த அமைதி ஒப்பந்தத்தின்படி செலூக்கஸ் மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற அம்பாசிடர் வந்து சந்திரகுப்த மௌரியரோட அரண்மனைக்கு அனுப்புறாரு. இந்த மெகஸ்தனிஸ் தான் பின்னாட்கள்ல இந்தியாவை பற்றி இண்டிகா அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியவர். இப்படியே சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மகதத்துல கடுமையான பஞ்சம் வந்து ஏற்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பசியாலும் பட்டினியாலும் சாக ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த சந்திரகுப்தர் நிலைகுலைந்து போயிடுறாரு. ஒரு காலத்தில் வண்ணமயமாக இருந்த இந்த மகதத்தில் இப்போது மரண ஓலங்கள் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்த சந்திரகுப்தர் நிம்மதி இழந்து தவிக்கிறாரு. அப்போதான் இந்தியாவின் தென்பகுதியில் உள்ள கர்நாடகத்தை சார்ந்த சமண மத துறவியான பத்ரபாகு மகதத்தை நோக்கி வராரு. நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த சந்திரகுப்தருக்கு அந்த ஜெயின மத துறவியின் போதனைகள் நிம்மதியை தேடி தந்தது. ஒருவேளை தான் அரச பதவியை துறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு எண்ணிய சந்திரகுப்தர் சுமார் கிமு 297ல அவரோட மகனான பிந்துசாரரை மகதத்தோட அடுத்த மன்னனாக்கிவிட்டு தன் பதவியை வந்து துறக்கிறாரு. அதன் பிறகு நிம்மதியை தேடி அந்த சமண மத துறவியோடு இந்தியாவின் தென்பகுதியை நோக்கி வராரு சந்திரகுப்தர். கர்நாடகத்தில் உள்ள சந்திரகிரி மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரவண பெலகோலா அப்படிங்கிற பகுதியில தன்னோட ஆடம்பர வாழ்க்கையை துறந்து ஒரு சமண மத துறவியா ஆரம்பிக்கிறாரு சந்திரகுப்தர். இப்படியே தனது முழு நேரத்தையும் தியானத்திலையும் அமைதியிலும் செலவிட்டு வந்த சந்திரகுப்த மௌரியர் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு உட்கொள்வதை நிறுத்துறாரு. இதனால உடல் சோர்வடைந்து அங்கேயே மரணம் அடைஞ்சாரு சந்திரகுப்தர். இப்படியே ஏழையாக தனது வாழ்வை தொடங்கி தனது முயற்சியால் ஒரு மாபெரும் அரசனாகி பல சாதனைகள் புரிந்து இறுதியில் ஒரு மகானாக மரணம் அடைஞ்சாரு சந்திரகுப்த மௌரியர். அதே வேளையில இங்கு மகதத்துல சந்திரகுப்த மௌரியரின் மகனான பிந்துசாரர் அதே சாணக்கியரின் வழிகாட்டுதலோடு நல்ல ஆட்சியை மகதத்தில் தொடங்கினார்.